சிறகடிக்க ஆசை சீரியல் முடிய போகுது. இந்த சீரியலுக்கான ஷூட்டிங்க இப்ப ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அன்அஃபிஷியலா எக்கச்சக்கமான நியூஸ் சோஷியல் மீடியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு இப்ப அந்த சீரியல்ல ஒரு லீடிங் ஆக்டரா நடிக்கக்கூடிய மனோஜ், அதாவது ஸ்ரீதேவா, அவரு தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காரு. அதோட விவரத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய் டிவில டிஆர்பில ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிக்கக்கூடிய சீரியல் கண்டிப்பா சிறகடிக்க ஆசை சீரியல் தான். இந்த சீரியலுக்குன்னு எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாளம் இருக்குது. எப்பதான் ரோகிணி மாட்டுவார் அப்படிங்கிற மாதிரி கதையை நகர்த்திட்டு இருந்த நிலையில இப்ப அவங்களும் ஒரு மாட்டிட்டாங்க. மனோஜோட இரண்டாவது திருமணம் நடக்குமா, ரோகிணிக்கு விவாகரத்து கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி இப்ப கதைக்களம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு வந்துட்டு இருக்கு. சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப ரீசெண்டா சத்யா ரேகா திருமணம் ஒரு பக்கம் முடிஞ்ச நிலையில மனோஜோட இரண்டாவது திருமணமும் திருட்டுத்தனமா வீட்டில் நடக்குது. ஆனா மனோஜுக்கு தெரியாம திருமணத்துக்கான வேலையில முத்து அப்புறம் மீனா இவங்க 2 பேருமே கலந்துக்கிறதால கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம போகக்கூடிய இந்த சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுது அப்படிங்கிற செய்தி வெளிவந்து ரசிகர் மத்தியில அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. ஏன்னா மொக்க சீரியல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500-600 எபிசோட் தாண்டி ஓடும்போது நல்லா போயிட்டு கூட இந்த சீரியலை எதுக்காக சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிற கேள்வி ரசிகர் மத்தியில இருந்தாலும் இந்த சீரியலுக்கான கதைக்களத்தை ஒரு கட்டத்துக்கு நகர்த்த முடியல. திரும்ப திரும்ப ரோகிணி, மனோஜ் இவங்க 2 பேரை பத்தியான கதைகளை மட்டும்தான் வச்சு இந்த கதையை நகர்த்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த சீரியல் ஒரு கட்டத்தில் மக்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது, இந்த சீரியலுன்னு கிடைச்ச அந்த ஒரு பேர் கௌரவம் இருக்கு இல்லையா, அதை இதுக்கு மேல இழுக்கடிச்சு கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு சீரியல் குழு வந்திருக்கிறதாவும், அதனால இந்த சீரியலுக்கான ஷூட்டிங்கை ஏற்கனவே ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அநேகமா பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே சிறகடிக்க ஆசை சீரியல் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் பல ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இந்த சீரியல்ல மனோஜ் கதாபாத்திரத்தோட ஸ்ரீதேவா அப்படி பரவக்கூடிய ஒரு போஸ்ட் கீழே ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்ட்ல அவர் என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா, சீரியல் முடியுது அப்படின்னா கலங்கிய கண்களோடு கனத்த குரலோடு நிச்சயம் எங்க தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா ஒரு வீடியோ வெளியிடுவோம். சீரியல் முடியுது, இத்தனை நாள் தந்த ஆதரவுக்கும் அன்புக்கும் கோடான கோடி நன்றிகள் சொல்லி தெளிவான விளக்கத்தோட வீடியோ இன்னும் வரல. அப்படின்னா இந்த சீரியல் முடியலன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியல் முடிய போறதா பரவக்கூடிய வதந்திகளுக்கு அந்த போஸ்ட் கீழே இப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்டை தான் ஸ்ரீதேவா, அதாவது மனோஜ் போட்டிருக்காரு. இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது சிறகடிக்க ஆசை சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற விஷயம் வெறும் வதந்தியா மட்டும்தான் இருக்கு. சேனல் தரப்புலையோ இல்ல அதில் நடிக்கக்கூடியவங்க தரப்புல இருந்தோ கோடான கோடி நன்றிகள், இத்தனை நாள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான வீடியோவோ ஒரு ஸ்டோரியோ போஸ்டோ வரல. அதனால இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற பரவக்கூடிய விஷயங்கள் வெறும் வதந்தியா மட்டும்தான் இருக்க போகுது. இன்னொரு பக்கம் இந்த சீரியல் குறைஞ்சது இன்னும் ஒரு வருஷத்துக்காவது டெலிகாஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்குது. கடந்த ஒரு வார காலமா எல்லா யூடியூப் சேனல்லையும் அதே மாதிரி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் சிறகடிக்க ஆசை சீரியல் கிளைமேக்ஸ் கம்மிங் சூன், ஷூட்டிங் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது இப்ப மனோஜ் மூலியமா தெரிய வந்திருக்குது. அப்படி ஒருவேளை இந்த சீரியல் கண்டினியூ ஆகலாமா இல்ல சீரியல் முடிக்கலாமா அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.